ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல பிரசிடென்ட்டோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல பிரசிடென்ட் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் எல்லாமே டீடைலா பார்த்தோம். இந்த பார்ட் 2 வீடியோல பிரசிடென்ட்டோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் யார் யாரெல்லாம் பிரசிடென்டா இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் என்ன பவர் பார்க்க போறோம்? எக்ஸிக்யூட்டிவ் பவர் பார்க்க போறோம். கவர்மெண்ட்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனும் யாரோட நேம்ல தான் எடுக்கிறாங்க? பிரசிடென்டோட நேம்ல தான் எடுக்கிறாங்க. ஆல்ரெடி பார்ட் 1ல ஆர்டிகிள டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பத்தி நம்ம டீடைலா பார்த்திருப்போம். அப்போ கவர்மெண்ட்ல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனும் நமக்கு வெளியில இருந்து பாக்குறதுக்கு பிரைம் மினிஸ்டர் பண்ற மாதிரி இருந்தாலும் எல்லாமே யாரோட பேர்ல தான் எடுக்கிறாங்க? ஜனாதிபதியோட பேர்ல தான் எடுக்கிறாங்க. ஜனாதிபதி அதை தனிச்சு முடிவு எடுக்க முடியாது. பிரைம் மினிஸ்டர்னே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரே ஆலோசனை கேட்டு அதுபடி அவர் செயல்படுவாரு. வேற யாரெல்லாம் இவங்க அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டரையும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரையும் அப்பாயிண்ட் பண்றது யாரு? பிரசிடென்ட். இது எந்த ஆர்டிகிள்ல குறிப்பிட்டிருக்காங்க? ஆர்டிகல் 75ல சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிகிள் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பவர்ஸ் எல்லாருமே எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஆர்டிகிள கரெக்டா நோட் பண்ணி நம்ம படிச்சு வச்சுக்கணும். அடுத்து வேற யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா கவர்னரை அப்பாயிண்ட் பண்றாங்க. அது எந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்காங்க? ஆர்டிகிள் 155ல. அடுத்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட வழக்கறிஞர், அவர் அப்பாயின்ட் பண்றது பிரசிடென்ட் தான். 76ல சொல்லியிருக்காங்க. அடுத்து சிஏஜி, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், கணக்காய்வாளர் மற்றும் ஆடிட்டர் ஜெனரல் சொல்லுவாங்க. 148ல இந்த ஆர்டிகிள சொல்லியிருப்பாங்க. அவங்களையும் அப்பாயிண்ட் பண்றது யாரு? பிரசிடென்ட் தான். அடுத்து சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களையும் அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட். இது எந்த ஆர்டிகிள் குறிப்பிட்டிருக்காங்க? ஆர்டிகல் 324. யூபிஎஸ்சி சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்றதும் பிரசிடென்ட் தான். இது ஆர்டிகல் 316ல குறிப்பிட்டிருக்காங்க. பினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையத்தோட தலைவரையும் உறுப்பினர்களையும் அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட். இது எந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 280. அப்போ பிரசிடென்ட் யார் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். கவர்னர், அட்டார்னி ஜெனரல், சிஏஜி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அண்ட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், யூபிஎஸ்சி சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ், பினான்ஸ் கமிஷன் சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ். இவங்களை எல்லாத்தையும் யாரு தான் அப்பாயிண்ட் பண்றா? பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான். அடுத்து வேற யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா பேக்வர்ட் கிளாஸ்க்கு ஒரு கமிஷன் ஒன்று வச்சிருப்பாங்க. அதை அப்பாயின்மெண்ட் பண்றது யாரு? பிரசிடென்ட் தான். இந்த பேக்வர்ட் கமிஷன் அப்படிங்கிறது இந்த பேக்வர்ட் கிளாஸோட பேக்வர்ட் கிளாஸ் இப்ப என்ன நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி ஸ்டடி பண்றதுக்காக அமைக்கப்படுறது தான் இந்த பேக்வர்ட் கிளாஸ். அதுக்காக ஒரு கமிஷன் அமைச்சிருப்பாங்க. அந்த கமிஷனை அப்பாயிண்ட் பண்றது யாரு? பிரசிடென்ட். இது எந்த ஆர்டிகிள்ல குறிப்பிட்டிருக்காங்க? ஆர்டிகல் 340. அடுத்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு ஒன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் மத்திய மாநில உறவுகள்ல நல்லா மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை எஸ்டாப்ளிஷ் பண்றது யாருதான்? பிரசிடென்ட் தான். இது ஆர்டிகல் 263ல குறிப்பிட்டிருப்பாங்க. அப்புறம் ஒரு ஏரியாவை ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் சொல்லி டிக்ளேர் பண்றதுக்கான அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்கு? பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. இது எந்த ஆர்டிகிள்? ஆர்டிகிள் 244. ஏன்னா நிறைய பேருக்கு இதுல கன்ஃபியூஷன் வரும். பிரைம் மினிஸ்டருக்கு இந்த அதிகாரம் இருக்கா, பிரசிடென்ட்டுக்கு இந்த அதிகாரம் இருக்கான்னு சொல்லிட்டு. பிரசிடென்ட்டுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு. ஷெட்யூல் ஏரியாஸும் டிக்ளேர் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட. அடுத்து டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ். யூனியன் டெரிட்டரிஸ் அதாவது யூனியன் பிரதேசங்கள் சொல்லக்கூடியத யார் டைரக்டா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்க அப்படின்னா, நிர்வாகம் பண்றாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான். நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அப்படிங்கிறது எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனும் பிரசிடென்டோட பேர்ல தான் எடுக்கிறோம். இப்ப யார் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்றாங்க? பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், கவர்னர், மாநில ஆளுநர்கள், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, சிஏஜி, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், சீஃப் எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ், பினான்ஸ் கமிஷன் சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ். இவங்க எல்லாத்தையும் அவங்க அப்பாயிண்ட் பண்றாங்க. அடுத்து பேக்வர்ட் கிளாஸ்க்கான கமிஷனையும் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. இன்டர் ஸ்டேட் கவுன்சிலை எஸ்டாப்ளிஷ் பண்றதும் பிரசிடென்ட் தான். ஒரு ஏரியாவை ஷெட்யூல் ஏரியாஸ் டிக்ளேர் பண்றதும் பிரசிடென்ட் தான். யூனியன் டெரிட்டரிஸை டைரக்டா நிர்வாகம் பண்றது பிரசிடென்ட் தான். இது எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ்க்கு கீழே வரும். அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நாடாளுமன்றத்தை கூட்டுறது, சம்மன் பண்றது, அப்புறம் ப்ரொராகேட்ஸ் ஒத்தி வைக்கிறது, அந்த டிசால்வ் லோக்சபா மக்களவையை கலைக்கிறது, இது எல்லாமே யாரு தான் பண்ணுவோம்? பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க.
இதுதான் எந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்காங்க? ஆர்டிகிள் 85ல சொல்லியிருக்காங்க. ராஜ்யசபால ஒரு 12 மெம்பர்ஸை நாமினேட் பண்ணுவாங்கல்ல, அதையும் யார் தான் பண்ணி வைப்பா? பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. இது ஆர்டிகிள் 80ல சொல்லியிருக்காங்க. ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட். ஜாயிண்ட் சிட்டிங்கிறது எப்ப நடக்கும்? லோக்சபா ஒரு பில்ல பாஸ் பண்ணி ராஜ்யசபாக்கு அனுப்புறாங்க. அவங்க எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாம 6 மாசம் கடப்புல போட்டிருந்தாலும் சரி, இல்ல உடனே ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிற ஒண்ண பிரசிடென்ட் தான் கூட்டுவாங்க. அப்ப இந்த ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கறத கூட்டுறது யாரு? பிரசிடென்ட் தான். இது ஆர்டிகிள் 108ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஒவ்வொரு ஆண்டோட முதல் அமர்வு ஃபர்ஸ்ட் செஷனை வந்து யார் அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. இது எந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்காங்க? ஆர்டிகிள் 87ல. பிரசிடென்ட் வந்து ஒரு எம்பி டிஸ்குவாலிஃபை பண்ணணுமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி? எலெக்ஷன் கமிஷன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி. அதாவது எல்லா கண்டிஷனுக்கும் இவங்க டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கான அதிகாரம் கிடையாது. இப்ப ஆன்டி டிஃபெக்ஷன்ல கட்சி காவல் தடை சட்டம் மூலமா ஒருத்தவங்க டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க அப்படின்னா அதை டிசைட் பண்ணக்கூடியது யாரு? சேர்மனோ, ராஜ்யசபா இருந்தா சேர்மனு, லோக்சபா இருந்தா ஸ்பீக்கர். அதே மாதிரி வேற பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்டுக்கு கீழே ஏதாவது ஒரு எம்பி டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுறாங்க அப்படின்னா அதை டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. இது ரெண்டை தவிர வேற கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் டிஸ்குவாலிஃபிகேஷன், அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் கண்டிஷன். அந்த கண்டிஷன்ல ஏதாவது ஒரு எம்பியை டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா இது யார் தான் டிசைட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. யாரோட அட்வைஸ் பேர்ல? எலெக்ஷன் கமிஷனோட அட்வைஸ் பேர்ல. இது எந்த ஆர்டிகிள்ல குறிப்பிட்டிருக்காங்க? ஆர்டிகிள் 103. அடுத்து, பிரசிடென்ட் அசன்ட் அண்ட் வீட்டோ பவர். ஒரு பில் வந்து அவர்கிட்ட பாஸ் பண்ணது அப்படின்னா அவர்கிட்ட வீட்டோ பவர் இருக்கு. அதுல நிறைய டைப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து அந்த வீட்டோ பவர் அப்படிங்கறத நம்ம தனியாவே ஒரு டாபிக்கா பார்ப்போம். அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். இது எந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருப்பாங்க? ஆர்டிகிள் 111. ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் இவங்களோட சீட் வந்து வேக்கண்டா இருந்துச்சு அப்படின்னா அடுத்து ஒரு பிரசிடிங் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்றது யாரு அப்படின்னா பிரசிடென்ட் தான். இது ஆர்டிகல் 93ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராஜ்யசபால சேர்மனும் டெபுட்டி சேர்மனோட சீட்டு வேக்கண்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு பிரசிடிங் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்றது யாரு? பிரசிடென்ட். இது ஆர்டிகல் 91ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் மணி பில், பண மசோதா இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய பவர் பிரசிடென்ட்டுக்கு. இது ஆர்டிகல் 117ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆர்டினன்ஸ் பவர். அவசர சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. இந்த ஆர்டிகல் 123ல குறிப்பிட்டிருக்காங்க. இது நம்ம ஸ்கூல் புக்லயே இந்த ஆர்டிகல் தனியா கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து, இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் ஒரு பில் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு கவர்னர் கிட்ட அனுப்புவாங்க. கவர்னர் அதை என்ன பண்ணலாம்? பிரசிடென்ட் கிட்ட கன்சிடரேஷனுக்காக அனுப்பலாம். இது ஆர்டிகல் 201ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், பினான்சியல் பவர்ஸ். அப்போ லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஒரு பார்லிமெண்டோட கூட்டுறதுக்கு, ஒத்தி வைக்கிறதுக்கு, கலைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. ராஜ்யசபால இருக்க 12 மெம்பர்ஸை நாமினேட் பண்றது பிரசிடென்ட். ஜாயிண்ட் சிட்டிங்க 2 ஹவுஸ்லயும் ஜாயிண்ட் சிட்டிங்க கூட்டுறதுக்கான அதிகாரமும் பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் சீசன் அட்வைஸ் பண்றது பிரசிடென்ட். எம்பியை டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. யாரோட அட்வைஸ் பேர்ல? எலெக்ஷன் கமிஷனோட அட்வைஸ் பேர்ல. யாரு? பிரசிடென்ட். பிரசிடென்ட்டுக்கு வீட்டோ பவர் அப்படிங்கிறது பில் பாஸ் பண்ணப்போ நிறைய வீட்டோ பவர் அப்படிங்கிற ஒரு பவர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோ பவரை பத்தி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து, ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் வேக்கண்டா இருந்துச்சு அப்படின்னா அடுத்து ஒரு பிரசிடிங் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட். அதே மாதிரி சேர்மன், டெபுட்டி சேர்மனோட சீட் வேக்கண்டா இருக்கும்போது அடுத்து வர பிரசிடிங் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட். மணி பில் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அவசர சட்டம் இயற்றுறதுக்கான அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ல ஒரு பில் பாஸ் பண்றாங்க அப்படின்னா கவர்னர் வந்து அதை வந்து பிரசிடென்ட்டுக்கு அப்படியே கன்சிடரேஷனுக்காக அனுப்பலாம். இது ஆர்டிகல் 201. நெக்ஸ்ட், பினான்சியல் பவர்ஸ். மணி பில் ரெக்கமெண்டேஷன், பண மசோதா பரிந்துரை. பண மசோதாவை லோக்சபால இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பிரசிடென்டோட ரெக்கமெண்டேஷனோட தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இது ஆர்டிகல் 110ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மத்திய பட்ஜெட் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் சார்பா யாரு பிரசன்ட் பண்ணுவாங்க? நிதியமைச்சர் பிரசன்ட் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 112ல சொல்லியிருக்காங்க. அதாவது யூனியன் பட்ஜெட் அப்படிங்கிறது பினான்ஸ் மினிஸ்டரால பார்லிமெண்ட்ல தாக்கல் செய்யப்படும். யாருக்கு பதிலா? பிரசிடென்ட்டுக்கு பதில், ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரசிடென்ட். இது ஆர்டிகல் 112ல சொல்லியிருக்காங்க. அடுத்து, கிராண்ட் டிமாண்ட், அதாவது மானிய கோரிக்கைகள்லாம் வைக்கவல அதெல்லாம் யாரோட ரெக்கமெண்டேஷன் பேர்ல தான் வைக்க முடியும்? பிரசிடென்டோட ரெக்கமெண்டேஷன் கேட்டுதான் நம்ம அதை பத்தி பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ண முடியும். இது ஆர்டிகல் 113. இப்ப ஏதாவது எமர்ஜென்சி டைம்ல
கான்டிஜென்சி ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் 3 அக்கௌண்ட் இருக்கும். பப்ளிக் அக்கௌண்ட், கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். ஏதாவது எமர்ஜென்சி டைம்ல அமௌண்ட் எடுக்கிறதுக்காக தான் இந்த கான்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இதை யாரு மட்டும் தான் இதுல இருந்து அமௌண்ட் எடுக்க முடியும்? ரெசிடென்ட் மட்டும் தான் எடுக்க முடியும். அடுத்து ஃபினான்ஸ் கமிஷனை கான்ஸ்டியூட் பண்றதும் யாரு தான்? ரெசிடென்ட் தான். இது ஆர்டிகல் 280ல சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜுடிஷியல் பவர்ஸ். இங்க யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்றாங்க? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க. இது ஆர்டிகல் 124. ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான். அப்ப 217. இப்போ ஹை கோர்ட் ஜட்ஜை வந்து கவர்னர்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இந்த ஹை கோர்ட் ஜட்ஜை யார் தான் அப்பாயிண்ட் பண்றா? பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். இப்போ பிரசிடென்ட்டுக்கு ஏதாவது ஒரு இதுல கன்ஃபியூஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட அதை பத்தின ஆலோசனை அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். பட் அதை அப்படியே ஃபாலோ பண்ணணுங்க அவசியம் பிரசிடென்ட்டுக்கு கிடையாது. இது ஆர்டிகல் 143ல சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்டனிங் பவர்ஸ், மன்னிப்பும் அதிகாரங்கள் அப்படிங்கிறது ஆர்டிகல் 72ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பார்டனிங் பவர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம தனி டாபிக்ல டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்து டிப்ளமேட்டிக் பவர்ஸ். வெளிநாட்டு, அதாவது மத்த கண்ட்ரிக்கும் நமக்கு அந்த ட்ரீட்டிஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்றோம்ல, அது யாரோட நேம்ல தான் பண்றோம்? பிரசிடென்டோட நேம்ல தான் பண்றோம். இப்ப நம்மளே நிறைய நியூஸ்ல பார்த்திருக்கோம். பிரைம் மினிஸ்டர் தான் நிறைய கண்ட்ரீஸ்க்கு போய் எல்லாமே சைன் பண்ணுவாங்க. ஆனா அது யாரோட சார்பா தான் அவங்க பண்றாங்க? பிரசிடென்டோட சார்பா தான் அவர் பண்றாங்க. பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க பண்றாங்க. அதே மாதிரி ரெப்ரசன்ட் இந்தியா அப்ராட். நம்ம இந்தியாவை வெளிநாட்டுல பிரதிநிதிப்படுத்துறது யாரு? பிரசிடென்ட் தான். வெளியில இருந்து வரக்கூடியவங்களை ரிசீவ் பண்றது யாரோட கையில தான் இருக்கு? பிரசிடென்ட்டுக்கு தான் அந்த அத்தாரிட்டி அப்படிங்கிறது இருக்கு. அடுத்த மிலிட்டரி பவர்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி முப்படைகளுக்கும் சுப்ரீம் கமாண்டரா இருக்கக்கூடியவங்க யாரு? நம்ம பிரசிடென்ட். ஆர்டிகல் 53(2ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸோட சீஃப் அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான். இப்போ நம்ம கண்ட்ரிக்கும் மத்த கண்ட்ரிக்கும் வார் நடக்கணும் அப்படின்னாலும், இல்ல அமைதியான நிலவரத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனாலும் பார்லிமெண்டோட அப்ரூவலோட அதை டிசைட் பண்ற அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு? பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்கு. இது மிலிட்டரி பவர். நெக்ஸ்ட் எமர்ஜென்சி பவர்ஸ். அவசர நிலைய யாரால மட்டும்தான் பிறப்பிக்க முடியும்? பிரசிடென்டால மட்டும்தான் பிறப்பிக்க முடியும். 3 அவசர நிலை இருக்கு. ஒன்னு நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை, ஆர்டிகல் 352ல சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரசிடென்ட் ரூல், ஜனாதிபதி ஆட்சி, மாநில அவசர நிலைன்னு சொல்லுவாங்க. இது ஆர்டிகல் 356 அண்ட் 365ல சொல்லியிருக்காங்க. அடுத்து பினான்சியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஆர்டிகல் 360ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகிளோட படிச்சு வச்சுக்கணும். நான் அடிக்கடி இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டுட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணிருக்காங்களா அப்படின்னா ஒரு 3 டைம் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. 1962ல, 71ல, 75ல. அடுத்து ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது பஞ்சாப்லயும் கேரளால 2லயுமே 9 டைம்ஸ் கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப அதிகமா ஸ்டேட் எமர்ஜென்சியா இம்ப்ளிமெண்ட் பண்ண 2 ஸ்டேட் எது அப்படின்னா பஞ்சாப், கேரளா. 2மே 9 டைம்ஸ். அடுத்து பார்டன் பவர்ஸ், மன்னிப்பு அதிகாரம், ஆர்டிகல் 72ல சொல்லியிருக்காங்க. அதாவது எந்தெந்த இதுக்கெல்லாம் மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கிறோம். எதுக்கெல்லாம் அப்படின்னா அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் யூனியன் லாஸ். யூனியன் சட்டங்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு ஒருத்தங்க தண்டனை விதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதுக்கான மன்னிக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது பிரசிடென்ட் இருக்கு. 2வது, ராணுவ நீதிமன்றங்கள் வழங்கிய தண்டனைகளை குறைக்கிறதுக்கும் யாருக்கு உரிமை இருக்கு? பிரசிடென்ட்டுக்கு உரிமை இருக்கு. அடுத்து மரண தண்டனை வழக்குகள். அப்ப மரண தண்டனையில இருந்து ஒருத்தங்களை விடுவிக்கிறதும் சரி, இல்லைன்னா அந்த தண்டனையை குறைக்கிறதுக்கான அதிகாரமும் பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. ஓகே, இப்ப என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னா பார்டன், கம்யூட்டேஷன், ரெமிஷன், ரெஸ்பைட், ரெப்ரேக். ஒன்னெல்லாம் நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்டன்னா மன்னிப்பு. கம்ப்ளீட்டா அவங்களோட பனிஷ்மெண்ட்ல இருந்து அவங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதாவது தண்டனையில இருந்து முற்றிலுமா அவங்க வந்து நீக்கப்படுவாங்க. அப்போ அவங்க கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ஃப்ரீடம் அப்படிங்கிறது கிடைச்சிடும். எந்த விதமான தண்டனையும் அவங்களுக்கு அப்படியே கிடைக்காது. சோ இதுக்காக அதிகாரம் தான் பார்டன், மன்னிப்பு அப்படிங்கிறது. 2வது கம்யூட்டேஷன். கம்யூட்டேஷன் அப்படின்னா தண்டனை மாற்றம். இப்போ இவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்திருப்பாங்க, அதுல இருந்து தண்டனையை அப்படியே மாற்றம் பண்ணிடுவாங்க. ஏன்னா கம்யூட்டேஷனுக்கும் ரெமிஷனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இதை நீங்க கரெக்டா படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கன்ஃபியூசன் ஆகிற ஏரியா தான் கொஸ்டின்ல கேட்பாங்க. கம்யூட்டேஷன் அப்படிங்கறத தண்டனையே அப்படியே மாற்றிடுவாங்க. இப்போ டெத் பெனால்டி, மரண தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா அதை அப்படியே ஆயுள் தண்டனையா மாத்திடுவாங்க. அதே இந்த ரெமிஷன் அப்படிங்கிறது தண்டனை குறைப்பு. இப்போ 10 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னா அதை 5 வருஷமா குறைக்கிறாங்க. அது வந்து அப்படியே மாற்றல இந்த தண்டனைய, அத வந்து இந்த காலத்தை மட்டும் குறைக்கிறாங்க. தண்டனையோட அந்த பனிஷ்மெண்ட் வந்து அதே மாதிரிதான் இருக்குமே தவிர அந்த உள்ள இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது மட்டும்தான் குறையும். இதான் இது 2க்குமான வித்தியாசம். இந்த கம்யூட்டேஷன் அப்படிங்கிறது
தண்டனையை அப்படியே மாத்திருவாங்க. டெத் பெனால்டி மரண தண்டனையில இருந்து ஆயுள் தண்டனையா மாத்திருவாங்க. இப்போ மரண தண்டனைங்கிறது ஒரு கேட்டகரி, ஆயுள் தண்டனைங்கிறது ஒரு கேட்டகரி. அப்படியே ஒரு கேட்டகரியில இருந்து இன்னொரு கேட்டகரிக்கு மாத்துறது தான் கம்யூட்டேஷன் அப்படிங்கிறது. அதே இது ரெமிஷன் அப்படிங்கிறது 10 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னா அது 5 வருஷமா குறைக்கிறாங்க. அப்ப ஜெயில் தண்டனைங்கிறது ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரியில அந்த வருஷத்தை மட்டும் குறைக்கிறாங்க. இதுதான் ரெமிஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ரெஸ்பெக்ட், தற்காலிக தளர்வு. அதாவது கொஞ்ச நாளைக்கு மட்டும் அவங்களோட தண்டனையில இருந்து தளர்வு வழங்குவாங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தளர்வு வழங்குவாங்க அப்படின்னா பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு. அடுத்து டிசபிலிட்டிக்கு ஓல்ட் ஏஜ். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு அதுல இருந்து தளர்வு தருவாங்க. அப்படி இல்லைன்னா டெத்து அப்படிங்கிறதுல இருந்து வாழ்நாள் ஆயுள் தண்டனை அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இது எந்த காரணத்துக்காக மட்டும்தான் இது கொடுப்பாங்க? அவங்க பிரெக்னெண்டா இருந்தாலோ இல்ல டிசபிலிட்டியா இருந்தாலோ ரொம்ப வயதானவர்களாக இருந்தா மட்டும்தான் இந்த தற்காலிக தளர்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு வழங்கப்படும். ரெப்ரைவ், தண்டனை இடைநீக்கம். அதாவது டெம்பரரியா அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து கொடுக்கறதுல டிலே பண்ண வைக்கலாம். ஏன்னா அவங்க சைடு இருக்கக்கூடிய நியாயத்தை ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் தண்டனை இடைநீக்கம், ரெப்ரைவ் அப்படிங்கிற ஒரு பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. முக்கியமா எதுக்கு? டெத் பெனால்டி. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும். மேல்முறையீடு பண்றதுக்கோ இல்லைன்னா அவங்க சைட்ல இருக்கிறது அவங்க ப்ரூவ் பண்றதுக்கோ கொஞ்சம் கால அவகாசம் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அப்போ அவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெப்ரைவ் அப்படிங்கிறத இது தண்டனை இடைநீக்கத்துல இருந்து அவங்கள தண்டனை இடைநீக்கம், அதாவது கொஞ்ச காலத்துக்கு அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த கேப்ல அவங்களை வந்து ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீட்டோ பவர்ஸ். வீட்டோ பவர் எப்ப யூஸ் பண்ணுவாங்க? ஒரு பில்ல வந்து அவங்க கிட்ட கொடுக்கும் போது, பிரசிடென்ட் கிட்ட அனுப்பும் போது அவர் இந்த வீட்டோ பவரை யூஸ் பண்ணுவாங்க. வீட்டோ பவரை யூஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்றதோ, அதாவது ஏற்றுக்கொள்ளதோ, ரிஜெக்ட் நிராகரிக்கிறதோ இல்ல திருப்பி அனுப்பப்படுறதோ, இந்த மாதிரி வீட்டோ பவரை யூஸ் பண்ணுவாங்க. வீட்டோ பவர்ல நிறைய டைப் இருக்கு. அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ, குவாலிஃபைட் வீட்டோ. இந்த குவாலிஃபைட் வீட்டோ அப்படிங்கிறது நம்ம இந்தியால யூஸ் பண்ணல. இந்த 3 மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் வீட்டோ. அப்சல்யூட் வீட்டோ அப்படிங்கிறது அந்த பில்ல வந்து அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஜனாதிபதி அந்த மசோதாவை முழுமையா நிராகரிக்கிறது தான் என்னது வீட்டோ அப்படிங்கிறது. முழுமையான மறுப்பு அதிகாரம். அப்பனா அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னது? அந்த பில் அதோட எண்ட் ஆயிரும். அது வந்து சட்டமாவே மாறாது. இது எந்த சிச்சுவேஷன்ல மட்டும்தான் நடக்கும்? ஒண்ணு, அந்த பில் வந்து பிரைவேட் மெம்பர் பில்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அப்சல்யூட் வீட்டோவை அவர் வந்து யூஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து இப்போ யார் வந்து அந்த பில்லை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ அந்த கவர்மெண்ட் வந்து அப்படியே சரிஞ்சிருச்சு. அதுக்கு பதில் புது கவர்மெண்ட் வராங்க. அவங்களுக்கு இந்த பில் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சாங்களாலும் பிரசிடென்ட் அப்சல்யூட் வீட்டோ பயன்படுத்தி அந்த பில்லை கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த 2 சிச்சுவேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் சஸ்பென்சிவ் வீட்டோ. சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படின்னா அப்படியே ரிட்டர்ன் பண்றது பில். மறுபடியும் அதாவது ஒரு பில்லை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. மறுபடியும் அந்த பில்ல லோக்சபாவோ ராஜ்யசபாவோ திருப்பி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா பிரசிடென்ட் வந்து அப்படியே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மறுபடியும் அந்த சஸ்பென்சிவ் வீட்டோவை அவர் வந்து பயன்படுத்த முடியாது. இது மணி பில்லுக்கு வந்து என்ன பண்ணாது? அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா மணி பில் வந்து இவரோட ரெக்கமெண்டேஷன் பேர்ல தான் நம்ம அதை வந்து மணி பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அந்த காரணத்தினால பிரசிடென்ட் அதை திருப்பி அனுப்ப முடியாது. சஸ்பென்சிவ் வீட்டோவையும் மணி பில்லுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இந்த சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படிங்கிறது என்னது? தாமதப்படுத்தும் மறுப்பு அதிகாரம். ஜனாதிபதி அந்த மசோதாவை மறுபரிசீலனைக்காக பாராளுமன்றத்துக்கு திருப்பி அனுப்பலாம். இப்போ பாராளுமன்றம் அதை பார்த்துட்டு மறுபடியும் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா ஜனாதிபதி கண்டிப்பா அதுக்கு ஒப்புதல் தரணுமே தவிர திருப்பி அனுப்பக்கூடாது. பண மசோதாக்கு இது வந்து பொருந்தாது. அடுத்து பாக்கெட் வீட்டோ. பாக்கெட் வீட்டோ அப்படின்னா எந்த ஆக்ஷனும் எடுக்காம பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிறது. அப்போ அவர் அந்த பில்லுக்கு எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. அப்படியே கடப்புல போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு டைம் லிமிட்டே கிடையாது. இந்த பாக்கெட் வீட்டோவை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இது ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவாங்க. யார் இந்த பாக்கெட் வீட்டோவை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜெய்லி ஜெயல் சிங் அப்படிங்கிறவங்க பிரசிடென்டா இருக்கும் போது இதை யூஸ் பண்ணிருக்காங்க 1986 காலகட்டத்துல. நெக்ஸ்ட் குவாலிஃபைட் வீட்டோ. இது நம்மளோட இந்தியால கிடையாது. சிறப்பு நிபந்தனை முறையிலான மறுப்பு. இப்போ ஒரு பிரசிடென்ட் வந்து ஏதோ ஒரு வீட்டோவை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடி பார்லிமெண்ட்ல ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமா அதை என்ன பண்ணலாம்? அந்த வீட்டோவை ஓவர் ரைட் பண்ணலாம். அப்ப அவருக்கான அதிகாரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப கம்மியாது. இப்ப அவர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். பார்லிமெண்ட்ல மறுபடியும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி எடுத்தாங்கன்னா கண்டிப்பா பார்லிமெண்ட் தான் சக்சீட் ஆவாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் ஒப்புதல் பண்ணி தானே மறுபடியும் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவர் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்க ஒரு வாட்டி அவங்க ஓட் எடுத்து அதுல ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா
அந்த பில் வந்து அப்படியே ஆக்டா மாறிடும். அப்ப இங்க பிரசிடென்ட் ஆன பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தானே இருக்கு. இத வந்து எங்க ஃபாலோ பண்றாங்க? யுஎஸ்ஏல ஃபாலோ பண்றாங்க. பட் நம்ம கண்ட்ரில இது ஃபாலோ பண்ணல. அப்போ இதுதான் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஆர்டினரி பில்ல வந்து ஆர்டினரி பில்லுக்கு என்னென்ன வீட்டோலாம் அவர் பயன்படுத்தலாம் அப்படின்னா, அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ இது 3மே பயன்படுத்தலாம். மணி பில்ல பொறுத்தவரைக்கும் சஸ்பென்சிவ் வீட்டோ பயன்படுத்த முடியாது. பாக்கெட் வீட்டோ மட்டும் தான் பயன்படுத்தலாம். அப்ப அவர் ரொம்ப நாள் இந்த மணி பில்ல கிடப்பிலே போட்டுறலாம். அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பில்ல பொறுத்தவரைக்கும் எந்த வீட்டோவுமே அவர் வந்து பயன்படுத்த முடியாது. கண்டிப்பா அவர் ஒப்புதல் குடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த டேப்லர் காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒவ்வொரு பிரசிடென்ட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். இவர் வந்து 2 வருஷம் 2 டேர்ம் இருந்திருப்பாரு. அதாவது 5 வருஷம், அடுத்த 5 வருஷம். மொத்தம் 10 வருஷம் இவர் வந்து இருந்திருப்பாரு. இவர் வந்து பாரத் ரத்னா அப்படிங்கிற விருதையும் வாங்கியிருக்காரு. 2வது ராதாகிருஷ்ணன். இவரோட பர்த்டே தான் நம்ம டீச்சர்ஸ் டேயா கொண்டாடுறோம். அடுத்து ஜாகிர் ஹுசேன். இவர் தான் ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட். இவர் ஆபீஸ்ல இருக்கும் போதே இறந்து போயிருவாரு. இவர் ஜமியா மிலா இஸ்லாமியா அப்படிங்கிற ஃபவுண்டரும் யாரு? ஜாகிர் ஹுசேன். நெக்ஸ்ட் வி கிரி. இவர் ஒருத்தர் தான் என்னது சுயேட்சையா நின்று போட்டியிட்டு பிரசிடென்ட் ஆனது யாரு அப்படின்னா வி கிரி மட்டும்தான். இதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தாரு? வைஸ் பிரசிடென்டா இருந்து அப்புறம் பிரசிடென்டா மாறியிருக்காங்க. அடுத்து ஃபக்ருதீன் அலி முகமது. இவர் தான் வந்து என்னது எமர்ஜென்சி அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணது. இந்த காலகட்டத்துல இந்திரா காந்தி அம்மையாரும் இருந்திருப்பாங்க பிரைம் மினிஸ்டரா. சோ இந்த 1975 இப்போ எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணது யாரு? ஃபக்ருதீன் அலி முகமது. இப்போ எக்ஸாம்லயே 1975 எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணது யாரு அப்படின்னா ஆப்ஷன்ல இந்திரா காந்தி, ஃபக்ருதீன் அலி முகமது அப்படிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம யாரை தான் சூஸ் பண்ணணும்? ஃபக்ருதீன் அலி அகமது தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு? பிரசிடென்ட்டுக்கு தானே இருக்கு. அப்ப அந்த காலகட்டத்துல பிரசிடென்டா இருந்தது யாரு? ஃபக்ருதீன் அலி அகமது. அடுத்து நீலம் சஞ்சீவி ரெட்டி. இவர் வந்து சின்ன வயசுலயே வந்து பிரசிடென்ட் ஆன ஒருத்தர் இவர் தான். எந்த விதமான எதிர்ப்போ இல்லாம போட்டியிட்டு பிரசிடென்ட் ஆனது நீலம் சஞ்சீவி ரெட்டி. நெக்ஸ்ட் ஜெய்னி ஜெயில் சிங். இவர் வந்து ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது இவரோட காலகட்டத்துல தான் நடந்திருக்கும். பாக்கெட் வீட்டோவை பயன்படுத்தினது இவர் தான். ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு ராணுவ நடவடிக்கை. இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல வந்து இதை வந்து மேற்கொண்டிருப்பாங்க. இந்திரா காந்தி அம்மையார் இறக்குறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது இந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் தான். நெக்ஸ்ட் வெங்கட்ராமன். வெங்கட்ராமன் அப்படிங்கிறது ஃப்ரீடம் ஃபைட்டர். இவர் முன்னாடி ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் இருந்தாங்க. அடுத்து சங்கர் தயாள் சர்மா. சங்கர் தயாள் சர்மா அப்படிங்கிறது முன்னாடி வைஸ் பிரசிடென்டா இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் KR நாராயணன். இவர் தான் ஃபர்ஸ்ட் தலித் பிரசிடென்ட் யாரு அப்படின்னா KR நாராயணன். அடுத்து டாக்டர் APJ அப்துல் கலாம். எல்லாத்துக்கும் தெரியும் இவங்க சயின்டிஸ்டா இருந்தாங்க. மிசைல் மேன்லாம் சொல்லுவோம். பிரதிபா பாட்டீல் தான் யாரு? ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட். சுகாய் ஜெட் அப்படிங்கிறதுல பறந்த முதல் பிரசிடென்ட் யாரு அப்படின்னா பிரதிபா பாட்டீல். அடுத்து பிரணாப் முகர்ஜி. இவங்க பத்ம விபூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க. அடுத்து ராம்நாத் கோவிந்த். பெங்காலோட கவர்னரா இருந்து அடுத்து பிரசிடென்ட் ஆயிருக்காங்க. இப்போ லாஸ்டா பிரசண்டா இருக்கிறது யாரு அப்படின்னா திரௌபதி முர்மு. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ட்ரைபல் உமன் பிரசிடென்ட். ஜார்க்கண்ட்ல முன்னாடி கவர்னரா இருந்தவங்க. இவ்வளவுதான் பிரசிடென்ட பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். பார்ட் 1, பார்ட் 2 2 வீடியோவும் பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.